ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் நிலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகன் தன்னை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சிம்ம ராசி நேயர்களே, பராபவ தமிழ் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். சிம்மம் காலபுருஷனின் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும். ராசி கட்டத்தின் 5வது ராசி. இது நெருப்பு தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஸ்திர ராசியாகும். சிம்ம ராசியில் பிறப்பெடுத்தவர்கள் இவ்வுலகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட பிறந்துள்ளவர்கள். அரசனுக்கு நிகரான தோரணையிலேயே எப்பொழுதும் வலம் வருவார்கள். அதிகாரம் மிக்கவர்கள், அதிகார பதவிகளும் இவர்களை தேடி வரும். கண்டிப்புடன் கூடிய அன்பு இவர்களின் இயல்பாகும். இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான் உச்சமாக பயணித்துக் கொண்டிருப்பார். இந்த பராபவ தமிழ் வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மீன ராசியிலேயே சஞ்சரிப்பார். உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள கேது பகவானும் உங்களின் கலஸ்திர ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள ராகு பகவானும் 2026ஆம் ஆண்டு வருடத்தின் இறுதியில் டிசம்பர் 5ஆம் தேதி பெயர்ச்சி அடைகின்றனர். தமிழ் வருடம் பிறந்து 2 மாதங்களிலேயே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கடக ராசியில் உச்சமடைகிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிநாதனுக்கும் நட்பு கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதியாகி 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஏற்கனவே சிம்ம ராசிக்காரர்கள் பல பிரச்சனைகளை சமாளித்துக் கொண்டுள்ளீர்கள். இதுநாள் வரை 11ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானம், உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் கலஸ்திரஸ்தானத்தை பார்வை செய்ததால் உங்களால் சமாளிக்க முடிந்தது. அவரும் தற்பொழுது 12ஆம் இடத்திற்கு செல்வது பழைய பிரச்சனைகளை மீண்டும் பூதாகரமாக்கும். 12ஆம் இடத்திற்கு குரு வந்த பொழுது ராவணன் படை மாண்டது என்பார்கள். அதுபோலவே உங்கள் பிரச்சனைகளின் முடிவுகளும் உங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே உங்கள் 8ஆம் இடத்தில் சனி பகவான் அஷ்டம சனியாக அமர்ந்து பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுள்ளார். இன்று நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கும் குடும்பம் மற்றும் வேலையில் ஏற்படும் மன அழுத்தம், கலக்கம் ஆகியவற்றிற்கு காரணமே சனி பகவானும் அவருடைய 3 மற்றும் 7ஆம் இடத்து பார்வைகளும் காரணமாகும். சிம்ம ராசிக்காரர்கள் பல பேர் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுநாள் வரை பல பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள். வேலையில் இருந்தவர்கள் வேலையை விட்டு நீங்களே செல்லும் அளவிற்கு உயர் அதிகாரிகளின் மூலம் வேலையில் அழுத்தத்தையும் வீண் பழிகளையும் சந்தித்திருப்பீர்கள். இவை அனைத்தும் சனியின் செயல்களே. குரு பகவானானவர் இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆவார். இக்காலகட்டம் நீங்கள் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாகும். குருவின் ஸ்தான பலம் உங்களுக்கு கெடுதலை செய்தாலும் அவரின் பார்வை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இனி உங்கள் உடல் நலம் சீராகும். தாயுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான நிலை ஏற்படும். தாயின் உடல் நலத்திலும் நல்ல முன்னேற்றத்தை இதன்பின் காண்பீர்கள். வேலையில் உள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது நல்ல காலமாக அமையும். உங்களின் கடனை அடைக்க புதிய வழி கிடைக்கும். குருவின் பயிற்சி மட்டுமின்றி இவ்வருடத்தின் இறுதியில் நடக்கும் சர்ப்பகிரக பயிற்சியில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். இதனால் வரை கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் துணைவியாருடன் பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த ராகு பகவான் தற்பொழுது 7ஆம் இடத்திலிருந்து விலகுவதே மிகப்பெரிய நன்மையாகும். அது மட்டுமன்றி கரும்பாம்பு எனும் அந்த ராகு பகவான் ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு பயிற்சியாவது உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு வெற்றியை பெற்று தருவார். வழக்குகளில் சாதகமான முடிவை காண்பீர்கள். உங்களின் கடன் அடையும், நோய் குணமாகும். 25 ஜனவரி 2027க்கு பிறகு அனைத்து வருட கிரகங்களும் குரு பகவானின் கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். பின் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மையே ஏற்படும். 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் சுப விரயங்கள் நிச்சயம் ஏற்படும். திருமணம், சொத்து, வீடு, வண்டி, வாகனம் வாங்குவது, உயர் கல்வி என ஏதேனும் ஒரு செலவிட வேண்டி வரும். இத்தமிழ் வருடத்தில் குருவின் பயிற்சியை 3 பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை அவர் விரயத்தில் அமர்ந்து உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்துவார். அதன்பின் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்கள் குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு பயிற்சியடைகிறார். 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் தமிழ் வருடம் முடியும் வரை அவர் கடகத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். குரு பகவானின் அதிசாரமும் வக்ர பயிற்சியும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு சுமாரான வருடமாகவே அமைகிறது. இறை வழிபாட்டை நீங்கள் முறையாக மேற்கொள்ள வேண்டும். குருவின் பெயர்ச்சி நிச்சயம் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும் என்பதால் நீங்களே ஓர் விரை செலவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சொத்து வாங்குவது,
மனை வாங்குவது, விலை உயர்ந்த ஆபரண பொருட்கள் வாங்குவது என எதிலாவது முதலீடு செய்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் உச்சம் பெற்ற குரு பகவான் வீண் விரயங்களை ஏற்படுத்தி விடுவார். ஜென்மத்தில் கேது பகவான் இருக்கும் வரை மனக்குழப்பங்களும் மன அழுத்தங்களும் தெளிவின்மையும் இருந்து கொண்டே இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்லைன் ட்ரேடிங், ஆன்லைன் கேம்ஸ் போன்றவற்றில் பணம் செலுத்தினீர்கள் என்றால் நஷ்டத்தை அடைவீர்கள். டிசம்பர் மாதம் வரை சிம்மராசிக்காரர்கள் மிகுந்த கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது. பரிகாரமாக ஸ்ரீருத்ரம் கேட்பதும் படிப்பதும் உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். விநாயகர், ஹனுமன், நரசிம்மர் போன்ற மனித உடலையும் மிருக தலையையும் கொண்ட கடவுளை வணங்கி வாருங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, வருடத்தின் இறுதி வரை குரு பகவானின் பார்வை உங்களுக்கு நன்மைகளை செய்யும். அதன்பின் சத்ருஸ்தானத்தில் அமரும் ராகு பகவான் உங்களுக்கு எண்ணற்ற பல நன்மைகளை செய்வார். குரு பகவானுடன் இணைந்து கேது பகவானும் குருவின் பார்வையில் ராகு பகவானும் சனி பகவானும் சஞ்சரிக்கப் போகின்றனர். இந்த சஞ்சாரம் உங்களுக்கு பெரிய அளவு முன்னேற்றங்களை கொடுக்காவிட்டாலும் இதுநாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவிற்கு வரும். பகை அழிந்து, கடன் அழிந்து, குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டு நிம்மதியாக இருப்பீர்கள். மன அழுத்தமும் வருத்தமும் குறையும். சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். எனவே இஷ்ட தெய்வத்தை இறுகப் பற்றி கொள்ளுங்கள். இரும்பு மனமும் இலகிய குணமும் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.